இங்கே பார்த்தீங்கன்னா சோயா மீட்டு, தக்காளி பழம், குழம்பு, வெங்காயம், அப்புறம் பைத்தங்காய், உருளைக்கிழங்கு குழம்பு. அப்போ கொஞ்சம் காசு பண்ணிட்டு காட்டுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டால் நிற்கிறோமே. அதுதான் பழையபடி குக்கிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுதான் இன்றைக்கோட குக்கிங் வீடியோ தானே. அதுவும் மிரக்கறி சாப்பாடாக போச்சு. அதே தெரியுமா மிரக்கறி திங்கக்கிழமை இன்றைக்கு வித்தியாசமாக மிரக்கறி. விரதம், அதாவது திங்கக்கிழமை இருந்தா இப்போ பங்குனியிலானா பங்குனி திங்கள் விரதம் வரும். ஃபர்ஸ்ட் நானும் இன்றைக்கு தான் பிடிக்க போறேன். ஏனென்றா பங்குனி திங்கள்னு சொன்னா பங்குனிலான வரும். ஐயோ எங்களுக்கு தெரியுதா பங்குனியிலான் வருமாண்டு. நான் இவ்வளோ நாள் பிடிக்கிறேன் விரதம் பண்ணாலும் எனக்கு தெரியாது. நான் பிடிக்கிறேன் ஏன்னா எங்கள் அம்மா எனக்கு பிடிக்க விடுறேன். என்னன்னா மறந்து போய் சாப்பிட்டு போடுவேன்ட்டு. ஆனால் என்ன செந்திரனுக்கு இப்போ 2 வருஷத்துக்கு முன்னுக்கு அம்மா வருத்தம் வந்தது. அப்போ நான் நேர்ந்தேன். நான் என்ன செந்திரனை விருப்பப்பட்ட அம்மாவே வந்தவா என்ன அப்படிதான் சொல்கிறது. அப்போ அதுக்காண்டி நான் நேர்ந்தேன். செந்திரனுக்கு மாறினா பிடிக்கிறேன்ட்டு அந்த மாறிட்டு அப்போ நான் போன வருஷம் மறந்து போய் சாப்பிட்டுட்டேன். என்ன பங்குனித்துங்களே தெரியும். அப்போ இந்த வருஷம் ஞாபகம் வந்து நாங்கள் 2 பிடிக்க போகிறோன்னு என்ன. அதாவது ஒரு நேரம் மதியம் மட்டும்தான் சாப்பிடுவேன். அடுத்த தண்ணி ஊற்றணும். இப்போ எந்த பின்னேரம் இப்போ நாங்கள் சமைச்சு வச்சுட்டு தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு தான் வந்து சாப்பிடவும் வேணுமா. அப்போ அதுக்கு நாங்கள் காட்டு பார்ப்போமே. நாங்கள் தண்ணி ஊற்றுறது இதை மறந்து சாப்பிடுவீங்கன்னா செந்திரன் நிற்கிறாரோட கேன அதுதான் பிடிச்சிக்கொண்டு சாப்பிட்டு போடுவேனே என்ற ஒரு பயத்தில். அப்படி இல்லை, நீங்கள் சாப்பிட மாட்டீங்க எனக்கு தெரியும். தண்ணியெல்லாம் ஊற்றி போட்டு வந்து சாப்பிடுவீங்க. நாங்கள் இப்போ அதுக்கு இன்றைக்கு நாங்கள் மறக்கிறதானா இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு நேற்றைய தினம் எனக்கு பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணி நான் அனைவருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க அதேண்ணா? இல்லை நீ என்ன கேட்டுச்சு என்ன விக்ஸண்டு விக்ஸ் பண்ணி நாக்கல அதுதான் குறைவு தானே. அப்படி இல்லை மேலால ஆனால் நிறைய பேர் கொமெண்ட்ஸ்ல எல்லாம் தெரிவிச்சிருக்கேன் உங்களுக்கு பிறந்த நாள். அவளுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்லியிருக்கீங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்கிறது கதையை நினைக்கிறேன் பக்கத்தார வச்சுக்கொண்டு நினைக்கிறேன். அப்போ என்ன நான் பொருட்கள் காட்டுறது எங்களோட சேனலுக்கான ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் மேலே கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பக்கத்தில் இருக்கிற வீடியோ இல்லை தொட்டால் ஸ்டாப் ஆகுது. சரி இங்கே பாருங்க. இங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் தண்ணி வச்சுட்டோம். செந்திரன் கேஸ் போட இல்லையோ? நீங்கள் போட்டு தானே தெரியாமல் எரியுதா? கேஸ் போட்டுருக்குறேன். அப்புறம் மிஞ்சால பார்த்தீங்கன்னா நாங்கள் பருப்பு அவிய வச்சுட்டோம். ஏண்டா இப்போ நேரம் 11 மணி ஆகிட்டுண்டே. நாங்கள் என்ன பார்த்தாலும் சரி இங்கே மங்களகரமா விடிய காத்தால முழுகி எல்லா வேலையும் செஞ்சு வங்காள பூவெல்லாம் வச்சு விளக்கெல்லாம் வச்சு என்ன செந்திரன் குளிச்சாரு. செந்திரன் குளிச்சவர். ஆனால் அப்புறம் மிஞ்சால பார்த்தீங்கன்னா பருப்பு அவி இது இங்கால பாருங்க தேவையான இது போல் இது கீரிச்சம்பா அரிசி நாங்கள் 1/2 கிலோ வாங்குறோம். நாங்கள் எங்களுக்கு மிச்சம் இருக்கும் கவலைப்படாங்க. ஜெயராம நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள். அதனால இங்கால பார்த்தீங்கன்னா சோயா மீட்டு, தக்காளி பழம், குழம்பு, வெங்காயம், அப்புறம் பைத்தங்காய், உருளைக்கிழங்கு குழம்பு, உள்ளி, இங்கால என்ன இதுக்கு பேர் பீட்ரூட்டு. சில பேர் சொல்கிறோம் வெள்ளைக்கரை வைக்கிறேன்னு, சில பேர் சொல்கிறோம் குழம்பு வைக்கிறேன். ஆனால் இன்றைக்கு தான் நான் வைக்கவே போகிறேன் பீட்ரூட். என்ன எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. இங்கால ரம்பையில் கருவேப்பமில்ல, அப்பளம், மிளகாய். இந்த அப்பளம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் தூள், எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம். அது நான் தான் சொன்னேன், ஜெயராம் தான் சொன்னேன். அதானே ஜெயராமன் தான் சொன்னேன். சரி இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். பருப்பு நாங்கள் அவிச்சிட்டோம். அவியுது தானே என்ன செஞ்சிடும் பருப்பு அவிஞ்சோன்னா புக்கையும் வைக்க போறீங்களா? இல்லைண்ணே இல்லை புக்கே இல்லாங்க இல்லை தெரியாது. விரதம் மண்டபடிக்க ஒரு புக்கை இனிப்பு சாப்பாடு மட்டும் இருந்தால் எல்லாம் போட ஜெயராமன் பாயாசம் காய்ச்சி போமோண்டு என்ன நிறைய சில வந்தானே. செந்திரன் 3 நாள் வேலைக்கும் போவான்ட்டுட்டேன். பிறந்த நாள் வந்ததுலேருந்து போறாரே இல்லை. இன்றைக்கு போங்கொண்டாலும் போக மாட்டாரா? இன்றைக்கு பங்குனி திங்கள் இல்லை, நீங்க அப்புறம் மாறி சாப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகி உண்மையாக தான். நாங்கள் இன்றைக்கு நைட் கிடக்க 1 மணி ஆகும். எல்லாரும் வந்து போய் சந்தோஷமா எல்லாம் பாட்டெல்லாம் போட்டு செந்துறேன். பிடிக்க காத்துல 9 மணி சட்டியா. செந்திரனுக்கு நான் வேலைக்கு போயில இனி போயிடலாம். அது இல்லை வேலைக்கு. ஆனால் செந்திரனும் போகையில் இங்கால பார்த்தீங்கன்னா தண்ணியும் கொதிச்சுட்டு. நாங்கள் அப்போ அரிசியை போடுவோம். அரிசி எப்படியே போட இல்லாது கழுவிட்டு தான் போடணும் அரிசி. நான் இப்போ போய் கழுவி கொண்டு வரட்டேன்.
சரி அப்போ நீங்கள் களி கொண்டு வாங்க அரிசி போடுங்க பார்ப்போம். ஓ சரி இங்கே வேறுங்க அரிசி கழுவி கொண்டு வந்துட்டேன் என்ன செஞ்சுறேன் நாங்கள் போடுவோம் நீங்கள் அரிசிக்கு ஆமாம் பயமாகக்கூடாது முகத்தில் பிறக்க எனக்கு அங்காட அத்தை இது என்ன காணையிலேருந்து தேடி கொண்டு தெரியல என்னத்தையானு தெரியும் ஆக்கடாக்கு எங்கண்ட விட என்ன தெரியும் மிஞ்சி புட்டு பானை தேடி இப்போ கீரை ஒன்றும் பாரு இல்லையோ கீரை விருப்பம் உங்களுக்கு கீரை அக்கா கேட்ட அடிக்க போகிறேன் ஐயோ சொல்லாங்க அடிச்சு கூட வந்து செந்திரனுக்கான கீரை விருப்பம் என்ன செந்திரன் அரிசி போட்டாச்சு செந்திரன் உப்பாடுங்க உப்பு தெரியுமா உப்பு தெரியல எனக்கு என்ன செந்திரனை வேலை பார்க்குறத வச்சிருக்கிறேன் தெரியும் அரிசி அவருக்கு ஆனால் உண்மையாக வீட்டில் செந்திரன் செஞ்சாரு நான் அந்த போய் சொல்லுவேன் நான் காலம் கண்டா தான் சட்டியான கலைக்கு தந்தது சரி தேவையான அளவு உப்பு அதுக்கான எந்த அளவுக்கு நான் செய்ய மாட்டேன் என்ன என்ன அது அத்தையாக்கு அப்ப மங்க போட்டு வாராண்டு இருக்கா பூனையா தர்றீங்களோ செந்திரன் அதுதானே இந்த செந்திரன் சாப்பிடாம உங்களுக்கு ரைட் நாங்கள் இனி சாப்பாடுக்குள்ள ரொம்ப இல்லையும் போடுவோம் அரிசிக்கு எந்த வாசமா இருக்கணும் நான் போடுறேன் ரொம்ப நாங்கள் இனிமேல் அரிசி நல்லபடியாக அவியட்டும் அதே மாதிரி பருப்பு சரி இங்கே பாருங்க நாங்கள் பருப்பு கறி காய்ச்சி விட்டோம் வந்து பாருங்க இன்னும் வடிவாக இருக்கணும் இருக்கா வடிவாக இருக்க பருப்பு கறி வடிவாக இருக்க பருப்பு கறி வடிவாக தான் கிடையாது சரிங்க என்ன வடிவாக இருக்கு செந்திரன் எப்படி இருக்கு பருப்பு கறி பார்க்க பருப்பு கறி மேலே தண்டு இருக்கு செந்திரனுக்கு நாங்கள் இனி இந்த பருப்பு கறியை விடுவோம் என்ன காணும் அடுத்து நாங்கள் பருப்பு கறி பனி எப்படி ஏண்டா எந்த பனியை பிடிக்கும் என்ன பனியை பிடிக்கிறது பருப்பு கறி விட போகிறேன்றீங்க சரி பயப்படாங்க அந்த லவரத்துக்கு ஒன்று ஓகே ரைட் செந்திரன் ரைட் விடுவோம் என்ன கழுவணுமோ இல்லை இது தண்ணி விட்டு தண்ணி விட சரி ஓ நீங்கள் பயந்து சாங்க ஒன்றுன்னு செந்திரனுக்கு கொஞ்சம் காசு இப்போ தெரியாமல் பயப்படுறாவே நடு தெரியாங்க என்ன செந்திரன் என்ன பயப்படுதான் நான் எவ்வளோ அப்போ கழுவிட்டு இருக்கா வந்து பார்க்க சரி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சட்டி கழுவி கொண்டு வந்துட்டோம் வச்சிருக்கு சூடாகட்டும் என்ன சட்டி என்ன கட்டத்தில் இங்கே சோறை பார்ப்போம் வாங்கிட்டு வந்து ஒரு வடிவா இருக்கணும் முன்ன பார்க்குறாரு சோறு அதான் சோறு இங்கே வேறுங்க வந்து சோறை என்ன வடிவா இருக்குன்னுங்கிற சோறு மஞ்சள் கொஞ்சம் போட்டுருக்கலாம் நினைக்கிறேன் சோத்துக்கு மஞ்சள் போடக்கூடாது எல்லாத்துக்கும் இது என்ன சோறு தானு சரி நாங்கள் இனிமே அப்போ சோறை வடிப்போம் என்ன ஓ சோறை வடிங்க தண்ணி என்ன மறந்து எடுத்துட்டேன் சரியா நாங்கள் இனி சோறை வடிச்சிட்டு பார்ப்போம் ரைட் சரி இங்கே பாருங்க நாங்கள் சோறு காய்ச்சிட்டோம் என்ன செஞ்சுறேன் சோறும் காய்ச்சாச்சு பருப்பு கறியும் காய்ச்சி இங்கே பார்த்தீங்கன்னா 2 சட்டி வச்சுருக்கோம் ஏன்னுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன எண்ணெய் இதுக்கும் விடுவாம் இதுக்கும் விடுவாம் கொண்ட தாளிக்கிறதுக்கு இல்லையே அப்பளம் பொரிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கு ரைட் நாங்கள் முன்னுக்கு இதுக்குள்ள உருளைக்கிழங்கு பொரிச்சு எடுக்க போகிறோம் பாருங்கோ பறிச்சு போடலாம் தெரியுமா நீங்கள் போடுங்க ஏ நீங்கள் உள்ளியும் பறிச்சு எடுக்க போகிறீங்களா இல்லை போகுது உள்ளி இல்லை சரி உள்ளி போகுது போட்டு அது போகட்டும் அப்போ ரைட் இங்கே அளவு உருளைக்கிழங்கு பொரிக்க எடுத்தோம் அப்பளம் அங்கங்கடை நாங்கள் அப்பளம் இனிமேல் பொரிச்சு எடுக்க போகிறோம் கேச கொஞ்சம் கூட எப்பவுமே தாங்க திட்டியில் திட்டித்தரலாம் திட்டி தாங்க அப்பளம் பொரிக்கிறதுக்கு தான் இந்த கரண்டி ஆமாம் அப்பளம் கணக்காக கிடக்கு ஓ கணக்க போட மாட்டேங்க நான் போடுதேன் போடுங்க போடுங்க இங்கே பாருங்க இந்த அப்பளத்தை வந்துருக்கா என்ன பொங்க போடுறது என்ன உருகியாச்சுங்கண்ணா ராய் இந்த அப்பளம் எனக்கு விருப்பம் தெரியுமா செஞ்சுறேன் ஆனால் இந்த அப்பளம் சரியான இல்லையா இந்த அப்பளம் ஓ ஏதோ கலராக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இல்லை சுசின்றது அப்போ அம்மா பெயிண்டர் உள்ள ஒரு கலர் இல்லையா சுசின்றது நல்லா இருக்கு நான் அப்பளம் பறிக்கிறேன் நீங்கள் இந்த பாருங்க இல்லை அதான் பொரிய நீங்கள் கொடுங்க நீங்கள் அப்பளத்தை பாருங்க சுத்தியா பயப்படுறார் சரி எடுங்க அப்பளத்தை செஞ்சுறேன் அப்பளம் முருகை வேணாம் இல்லை இல்லை முருகை விட்டா கறி போடும் நான் போடுறேன்னு எனக்கு சமையல் தெரியும் அப்படி வேண்டாம் அப்படி 3 நாள் சரி போட்ட உடனே அப்பளம் எடுத்துருவோம் என்ன நீங்கள் செய்கிறீங்க அது என்ன பச்சை தண்ணிக்கு போட்ட மாதிரி கிடக்கு அப்படி தான் இங்கே ஆனால் இந்த அப்பளம் திங்க பேப்பர் அப்பளம் சரி
செந்திரம் கொஞ்சம் கரைய விடுறீங்க மணமாண்டு போடும் அது கருவாது இது கதையை கேட்டா தான் அண்ணதை சொல்ல ஐயோ இப்படி ரெண்டும் கொடக்கண்டு சரி தெரியாது வேலையை தெரியாது. அப்பளத்தை எல்லாத்தையும் குப்பை ஆகுறீங்க நீங்கள் கொட்டை வச்சுட்டீங்க அது ஒன்றும் செய்யாது இங்க அடுத்ததே இது அது தெரியாது நீங்க பயப்படாது இருப்பான முடானே அது சரி நீங்க பயப்படாது தோசை மாதிரி சந்திரன் பல மாற்றி அடிக்கணும் என்னடா செய்யுங்க எனக்கு என்ன நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க எத்தனை அப்பளம் பொறிக்க ஒரு 50 பொரிங்க வந்து 5 தானே 15 என்ன பண்ண போடுங்க பாப்பா என்ன செய்கிறாருன்னு அப்பளமே சுருங்கு நீட்டா வராது வட்டமா அப்படி என்ன அது போடுற ஆக்கள் போடணும் அதுதான் மற்றது இவையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் என்னது அப்பளத்தை அப்பளத்தை கண்டுபிடிக்கணும் ஆனால் கொஞ்சம் பொடிச்சுட்டா சேர்த்து எத்தனை இல்லைங்க என்னது அப்பளம் வந்துட்டுட்டா ரைட் சாப்பிட போறீங்க அதே ராமண்ணா நான் சாப்பிடாம நீங்க ஒருத்தர் சாப்பிடக்கூடாதே உங்கண்டா அப்பளம் வேண்டா இல்லை அதுதானே சரி நாங்கள் இங்கே இருங்க இந்த உருளைக்கிழங்கும் ஒரு மாயம் பொரிஞ்சு வந்துட்டு ஒரு வழியா வந்து பார்க்க போறீங்க அஜய் ராமண்ணா பாருங்க நான் எடுக்கு இது என்ன ஒரு அப்பம் முப்பழம் இது என்ன நீங்க அப்பா அப்பளம் செந்திரனுக்கு காணுமா ஓ ரைட் ஓகே நாங்கள் உருளைக்கிழங்கும் பொரிச்சிட்டோம் நீ பாருங்க உருளைக்கிழங்கு பொரிச்ச கறி காய்ச்சல் நீங்கள் பைத்தங்காய்க்க போடுறதுக்கோ அப்படித்தான் காய்ச்சல் சரி இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்ப்போமே நான் அடுத்ததா அப்புறம் பொரிச்சு முடிக்கட்டும் பொரிக்க போகிறாரு அப்போ அவர் பொரிக்கட்டுமே அவர் விட்டா பொரிச்சு கொண்டே இருப்பாரு பாட்டை பாருங்க நீங்க கயிறையில் இருங்க உடங்க இல்ல இல்ல நான் இது போல் மட்டும்தான் செய்யணும் வேற ஒன்று செய்யணும் அப்படியே போடுறேன் நீங்க போடுங்க வீட்டுக்காரன் சாப்பிடுங்க தானே எல்லாரும் இல்லை நாங்கள் உண்டா போடுறாரு அப்படியே போடுங்க அப்படியே அதுக்கு பேக்கெட் போட்டு விடுங்க உள்ளுக்குள்ள டக்காண்டு போட்டுட்டு எடுக்கலாம் இது பாப்பம் நம்மள கருதுதாங்க கறிக்கு போட்டீங்களே செந்திரன் பாத்தீங்களா என்ன செந்திரன் சமையலுக்கு விட இப்படித்தான் இது என்ன போறீங்களோட நிப்பாட்டும் ரைட் நாங்கள் ரெண்டுமே பொரிச்சு முடிச்சிட்டோம் இனி அடுத்த கட்டம் கறி வைக்க போகிறோம் கொண்டு போவோம் சரி நாங்கள் கறி வைக்க பார்ப்போம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தது கறி காய்ச்ச போகிறோம் என்ன கறி கைத்தங்காய் கறி உருளைக்கிழங்கு தான் காய்ச்ச போகிறோம் அதுக்கு முதலாவது நாங்கள் வெங்காயத்தை தாளிப்போம் இது சோயாபீட்டும் குழம்பு 2 குழம்பு உண்டாக்கி மெதக்கறின்னு சொன்னால் அம்மு வேறு லெவலப்பா சமையல் உண்மையிலேயே கடலை கத்திரிக்காய் கறி வச்சா தான் பாத்தியில என்ன நீங்கள் அம்மு அப்புறம் மாதிரியா எடுத்துறீங்களோ தெரியல விரதம் என்ன செய்யலாம் நேற்றே ஊற வச்சிருக்கோம் நான் மறந்துட்டேன் அப்புறம் பெருங்கீரை விரதம் பண்ணுற ஞாபகம் இருந்தது விரதம் பண்ணுறதே நேற்று ஞாபகம் இருந்தது நான் கடலை கத்திரிக்காய்க்கு கடலை ஊற விட மறந்துட்டு அப்புறம் இங்கே ஆளை பார்த்தீங்கன்னா ரம்பை இலை தேவையான அளவு கருவேப்பம் இலை எல்லாம் போடுவோம் வீட்டு எனக்கு கிணத்து போச்சு போட உங்களுக்கு உண்மையாவும் கூடி போட்டுட்டா விடுங்க படிக்குது இப்படி அது அப்படிதான் அடுத்து நாங்கள் உள்ளிக்க வட்டி வச்சிருக்கிறோம் அதையும் போடுவோம் அதையும் படிக்கிறீங்களா ஓ ஏனென்றா நான் இடிச்சு போடுறேன் இல்லை வட்டியும் போடுறேன் அதுவும் டேஸ்டாக இருக்கு எப்படின்னா நல்லதான் கடைக்கு சாப்பிடலாம் நல்லா இருக்கு இந்த வடிச்சு வேமாக்குறது பக்கத்தில் நிற்க கேஷ் எடுத்துட்டாங்க அதான் டக்குன்னு சுலபமாக உங்களுக்கு சமைக்க படிக்கு வீட்டும் கூட இல்லை ஏறு அதுதான் சரி அடுத்தது நாங்கள் குறைச்சா படிக்காது என்னது கேஷ் குறைச்சா படிக்காதோ சரியா படிக்க அடிப்படை நேரம் என்ன செய்ய போறீங்க இது கொஞ்சம் நேரம் பொரிக்கட்டும் பொரிஞ்சோன்னா பார்ப்போம் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லபடியாக பொரிஞ்சு வந்துட்டு வந்துடுறேன் அடுத்து நாங்கள் பொரிச்சு பைத்தங்காய் போட போகிறோம் பைத்தங்காய் நல்லபடியாக குட்டி குட்டியாக பற்றி கழுவி வச்சுருக்கோம் அது படிக்கிறே பைத்தங்காய் இல்லை இல்லை பைத்தங்காய் சில பேர் பொரிப்பினம் சில பேர் எல்லாத்துக்கும் மண்ணை சேர்த்தா உடம்புக்கு கூடாது அப்படியே அதான் எண்ணெய் இல்லாமல் அதான் உங்களுக்கு கூடாது போடகேண்ணே அதுக்காக எண்ணெய் இல்லாமல் சாப்பிடே இல்லாதான் ஒருத்தர் ஆளே அடுத்தது உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருக்கு உருளைக்கிழங்கு என்ன வைங்க இது பாருங்க இந்த வடிவா இருக்கணும் வந்து பாருங்க அதுக்கா என்ன பச்சை பசல என்ன பச்சை சிவப்பு மஞ்சள் என்ன இது பொரியல் கறி இது பொரியல் கறியோ அப்படி என்ன சோறோட சாப்பிட அதுக்கு கூடாங்க இருந்தது அடா அப்படியா இதுவுமே நீ கொஞ்சம் நேரம் நல்ல வடிவாக பொரிக்கணும் இந்த பைத்தங்காய் ஓ நாங்கள் இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரிஞ்சோன்னா பார்ப்போம் பொரிய விட்டு போகிற நம்பியில் பார்க்கலாமே
ம் பொறு ரைட். சரி இங்கே பாருங்க. ஐயோ பைத்தங்க நல்லபடியாக பொரிஞ்சிட்டு பொரியிற எரியிற நிலைமைக்கு வந்துட்டு இது வந்து பாருங்க இன்னும் வடிவாக இருக்கு. நான் நல்லா இருக்குல்ல என்ன அது பைத்தங்க இதே பைத்தாங்க. ஓ கொஞ்சம் கொஞ்சம் சரிஞ்சிட்டு டைம் இல்லை. சந்திரன் நீங்கள்லாம் மட்டப்படுத்தணும் லெவல் படுத்தணும் போலெல்லாம். சரி நாங்கள் இனிமேல் அதுக்கு என்ன செய்ய போகிறோம் தேவையான அளவு பால் அதாவது தேங்காய்ப்பால் கொஞ்சம் பிரட்டல் கறியாக தானே எல்லாம் செய்யும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். என்னது தண்ணியாக அப்போ தான் கொஞ்சம் சந்திரன் ருசியாக இருக்கும். என்ன செய்யற உங்களுக்கு அத்தை அப்படித்தான் தந்திருக்கிறார் 2 பேருக்கும். பிரட்டினா நைட்டுகள் எடுக்க மாட்டியார். அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா. சரி நாங்கள் அடுத்தது தேவையான அளவு உப்பு உப்பு துறக்காம கொஞ்சம் கஷ்டமாக கரண்டியோட ஓட்டிட்டு இல்லை என்னையும் சுவாம் அது ஈஸியாக தான் கிடக்கு வேணும் பாருங்க. நீங்கள் எப்படி என்ன பார்த்து நெருங்க அடுத்த கறியும் காய்ச்சலாம் மங்காள காய்ச்சுவோம். வெயிட் பண்ணுங்கள் செந்துரம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தது தேவையான அளவு தூள். தூள் போட்ட மாதிரி போட்டு நேற்றே தினம் ரசிக்காரிக்கு உண்மைக்கு நேற்று கூடி போட்டு என்ன செந்துறேன் உண்மையாக ஏன்னண்டா நாங்கள் திரிச்ச தூளெல்லாம் முடிஞ்சிட்டு கடத்தூள் அதான் கொஞ்சம் இதாக இருக்குது. நாங்கள் நம்மகிட்ட கொஞ்சம் பண்ணிக்கலாம். அத்தைட்டு வாங்கிருக்கலாம் சரி நான் அப்புறம் என்ன கடத்தூள்லாம் வாங்கி போடுறாங்க. அடுத்தது இங்கே பாருங்க பீட்ரூட் இங்கால அவிய வைப்போம். என்னென்ன பண்ணலனே நல்லபடியாலாம் கழுவி வெட்டி வச்சிருந்தேன்னா நீங்கள் இரவையெல்லாம் செய்தியல்டா என்ன தெரியும் இந்த வீடியோ எடுக்கிறக்காண்டி. பீட்ரூட் பேரன் சரி நான் இரவையெல்லாம் வாங்கினாங்க இரவே செஞ்சு வச்சுட்டோம்மா. இரவு செஞ்சு வச்சா சந்திரன் என்னத்தை கேட்கிறேன் யோசிக்கிறாங்க கடுமையா. நீங்கள் உங்களுக்கான தானே சந்திரன் விரதம் பிடிக்கிறா. அப்போ உங்களையும் வந்து விரதம் உங்களுக்கான பிடிக்க நீங்கள் ஒரு இதாக இருக்கும். யோசிச்சு பாருங்க நான் இப்போ சாப்பிடாக்கலாம் வேலையை போயிருந்தேன். அதுக்கு தான் உங்களுக்கு லீவ் ஒன்று தந்தாவா. பாருங்க பீட்ரூட் நல்ல வடிவா நாங்கள் அவிய வச்சிருக்கோம். நல்ல வடிவா அவிக்கட்டும் பீட்ரூட் நல்ல கலரில் வருது. சிவப்பு தானே கலர் சிவப்பு இல்லை சந்திரன். அதை வந்து தான் பீட்ரூட் கறியும் காய்ச்சப்போம். ஒன்றுமே என்னன்னு சொல்கிறேன் நான் காய்ச்சுவேன். அந்த கொஞ்சம் வித்தியாசமான கறி அந்த பீட்ரூட் காய்ச்ச தெரியாது மாதிரி பைத்தங்காய் கறின்ற இதான் காய்ச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. உண்மையிலேயே காய்ச்சி தெரியாது. அவன் தான் எல்லாம் காய்ச்ச போகிறேன். அப்போ நீ என்ன செய்கிற பிளான்? இனி இது நல்லபடி அவியணும். இது வடிதானி கொதிச்சு இனி ரக்கினோன்னு நாங்கள் அடுத்த கறி காய்ச்சிருக்கோம். அப்போ சரி நாங்கள் அடுத்தது சோயா மீட்டுக்காக தான் காய்ச்ச போகிறோம். நாங்கள் உங்களுக்கு தாளிக்கிற காட்டையில நான் தாளிக்கிற விதம் எல்லாருக்கும் ஒரே மாயிட்டானே நான் சும்மா காட்டையிலாம் நான் அடிச்சு போடுவேன். அப்போ கொஞ்சம் காசை பண்ணிட்டு காட்டுங்க. சரி கொஞ்சம் காசு வாங்குவோம் என்ன போகிறோம். இஞ்சி பாருங்க இது தாளிச்சிட்டோம். உள்ளி போடையில நான் உள்ளி போடையில் போடுங்க இப்படி செந்தனையோ கொஞ்சம் இதண்டா சமையல் உங்களுக்கு அடி சந்திரனுக்கு அனுபவம் போலடா. கண்டவழியே தான் நான் போடுவேன் இல்லாடி சொல்லிடுவேன். சரி நாங்கள் உள்ளியும் போட்டுட்டோம். இங்கால பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கறியும் காய்ச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் இதுக்கு சோயா மீட்டு தக்காளி பழம் எல்லாம் போடுவோம். என்ன போடுங்க வாங்க போடுவாங்க கிடையாது நான் பார்க்க சோயா மீட்டு கறி கொஞ்சம் ஈஸியாக காய்ச்சிடலாம். எனக்கு இந்த சோயா மீட்டு கறியில் கொஞ்சம் தந்தியல்டா காணும் நானே சாடியா சாப்பிடு. சோயா மீட்டு பொறிச்சு காய்ச்சக்கூடாது. இல்லை இல்லை பொறிச்சும் காய்ச்சலாம். என்ன அப்படி மீன் பொறிப்பான் பொரிச்சு காய்ச்சினா ருசி இல்லையா. கொஞ்சம் கண்டு மயம் வந்துருமாதான் வித்தியாசமாக இருக்குங்க. நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ஆள்தான். ஆனால் உண்மையாக பார்க்க வடிவாக இருக்கு நான் சோயா மீட்டு லெவலில் இருக்கு பார்க்க தெரியுதோ. பைத்தங்காய் கறி அதுதானே. அப்போ பார்த்து கொண்டே நில்லுங்க. அதான் சரி நாங்கள் அடுத்தது தேவையான அளவு தேங்காய் பால். சரியோ அப்படி விடுங்க. செந்திரனுக்கும் ஜெயராமன் நாக்களுக்கும் அடுத்த கட்டம் உப்பு. அடுத்த கட்டம் ஜெயராமன் தண்ணியா தான் கறி இருக்கும் பண்றேன். பிரட்டல் பிடிக்காது செந்திரனுக்கு. நீங்கள் சொல்ல எங்க மட்டை வச்சு போட்டு இல்லை உங்களுக்கு பிடிக்கிறேன்ல தானே இது தண்ணியாக தானே இருக்க விருப்பம் உங்களுக்கு. தூள் நான் போடுறேன். போடுங்க. செந்திரனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. போட்ட வடிவத்தாங்க. அடுத்தது எங்களோட சோயா மீட்டு கறியும் ரெடி ஆயிட்டு.
நாங்கள் இன்னும் அடுத்த செய்ய போகிறோம்டா உங்களுக்கு சாப்பிட்றத பதிவு செய்யல அதாவது அடுத்த வீடியோலாம் பதிவு செய்யலாம் ஏன்னா நாங்கள் நிமிஷம் கூடி போட்டு நாங்கள் அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் நாளைக்கு நாங்கள் என்ன எப்படி சாப்பிட்றோம் நாங்கள் கோயிலுக்கும் போய் தண்ணி ஊற்றுறது தான் உங்களுக்கு பதிவு செய்வோம் நாங்கள் இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம்.